திருநெல்வேலியில் டாஸ்மாக் அருகே போதை ஆசாமிகள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் பெரும் கலேபரமானது. குடியிருப்பு பகுதியில் இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா? மதுபோதை தலைக்கேறியதும் சாலையை குத்துச்சண்டை மல்யுத்த களமாக மாற்றிய இருதரப்பினர் மாறி மாறி முகத்தில் குத்துவிட்டு கட்டி புரண்டு மல்லு கட்டிய காட்சிதான் இது. அடித்த போதை இறங்கும் அளவிற்கு ஒருவருக்கொருவர் வீண் பம்பு இழுத்து ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்டதால் பொதுமக்கள் கைகட்டி வேடிக்கை மட்டுமே பார்த்தனர். நடந்தது என்ன? திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விடையில் உடன்குடி செல்லும் சாலையில் டாஸ்மாக் கடை ஒன்று அமைந்துள்ளது. இந்த கடைக்கு உள்ளூர் மட்டுமின்றி அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மது பிரியர்களும் வந்து செல்கின்றனர். அவர்களில் சிலர் அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் வீண் வம்பிழுப்பது வாடிக்கையாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சூழலில் டாஸ்மாக் கடைக்கு மது குடிக்க வந்த இரு தரப்பினர் ஓவர் மப்பில் ஒருவருக்கொருவர் ஒரண்டையை இழுத்தனர். ஆரம்பத்தில் தடித்த வார்த்தைகளால் சண்டையிட்டவர்கள் திடீரென கைகளை நீட்டியதால் கட்டிப்புடி சண்டை ஏற்பட்டது. இதனால் சம்பந்தமே இல்லாத மதுப்பிரியரை தரையில் கிடத்தி கபடி ஆடினர். தொடர்ந்து இரு தரப்பினரும் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டனர். ஒரு கட்டத்தில் சாலையை குத்துச்சண்டை களமாக்கிய போதை ஆசாமிகள் போட்ட ஆட்டம் தாங்க முடியாமல் பொதுமக்கள் கைகட்டி வேடிக்கை பார்த்தனர். நின்று கொண்டு குத்துச்சண்டையில் ஈடுபட்டவர்கள் டயர்ட் ஆனதும் தொடர்ந்து நடு ரோட்டில் கட்டி புரண்டு மல்யுத்த போட்டிக்கு ஆயத்தமாகினர். தனது சகா தரையில் கிடந்து தவளை போல தத்தளிப்பதை பார்த்ததும் அவரது கூட்டாளி WWE வீரர் என்ற நினைப்பில் எதிராளியின் தலையில் ஓங்கி அடித்தார். இதில் அடிபட்ட போதை ஆசாமி சித்தம் கலைந்து தலையை பிடித்தபடி வலியால் துடித்தார். அதை கண்டுகொள்ளாத அவரின் குடிகார பார்ட்னர் கையில் பீர் பாட்டிலை எடுத்து எதிர் தரப்பினரை தாக்க முற்பட்டார். அதுவரை அமைதியாக வேடிக்கை பார்த்த பொதுமக்கள் ஆபத்தை உணர்ந்து இப்படியே விட்டால் இது சரிவராது என்று அவரின் கையில் இருந்த பீர் பாட்டிலை பறித்தனர். இதற்கிடையில் தலையில் அடி வாங்கியவர் அடித்த போதையெல்லாம் இறங்கி போச்சே என்ற ஆத்திரத்தில் கையால் தரையில் அடித்து துள்ளி குதித்து எழுந்தார். உடனே வேட்டியை ராஜுகிரண் போல மடித்து கட்டி கொண்டு மீண்டும் மல்லு கட்ட தயாரானார். போதை ஆசாமிகளின் அக்கப்போர் அனைத்தையும் கைதேர்ந்த ஒளிப்பதிவாளர் ஒருவர் ஜூம் இன் ஜூம் அவுட் செய்து ஓடி ஓடி தனது செல்போனில் படம் பிடித்தார். அதை கண்டதும் போதை ஆசாமிகள் தங்களை உள்ளூர் ரவுடிகளாக நினைத்து கொண்டு மறுபடியும் கட்டிப்புடி சண்டையை தொடர்ந்தனர். ஒரு வழியாக அவர்களே மல்லு கட்டி டயர்டானதும் கலைந்து சென்றனர். திசையன்விளை உடன்குடி சாலை எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும். அந்த பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு வந்து செல்லும் மதுப்பிரியர்கள் அவ்வப்போது போதையில் அடாவடியில் ஈடுபடுவது அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் டாஸ்மாக் கடை முன்பு போதை ஆசாமிகள் 4 பேர் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியாகி அதை மெய்ப்பிக்கும் வகையில் அமைந்துள்ளது. எனவே அவ்வழியாக செல்லும் பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது.